Good morning, everyone. The time is 10 o'clock and the date is 10/5/20. So still 7 more days expecting for this lockdown breakdown. So today we'll be seeing about, so I have this book. So today is Sunday. So this 1005 எளிய சித்த மருத்துவ குறிப்புகள். So Siddha medicine actually if we were introduced to nearby homeopathy, Ayurveda and Siddha departments, we would certainly be very well versed with those medicines and controversies and contraindications and the dosage and pharmacological actions. Because for poisoning cases and all, we would like to know. But as for all of the departments are surrendered under the community medicine department, so no other go. We have to go with English only. So இன்னைக்கு வந்து so I'll be talking in Tamil. இன்னைக்கு வந்து நம்ம இந்த சித்த மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த புக்கு வந்து ஒரு ஒரு 10 years முன்னாடி வாங்கினது. ஸோ ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஆசிரியர் வந்து திரு எஸ் மாரியப்பன் அவர்கள், ஆசிரியர் எம் சாந்தி அண்ணம், BA லிட்டர். நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளும் எளிய முறையில் நாமே செய்து கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்புகள் அடங்கிய புத்தகம். விலை வந்து 25 ரூபாய். செல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9894141991. திருப்பி நோட் பண்ணிக்கோங்க, 9894141991. கின்னஸ் புக் சென்டர், மேலமாரட் வீதி, மதுரை ரெசிடென்சி எதிரில், ஜெயராம் பேக்கரி அருகில், மதுரை 1. ஃபோன் வந்து 2349-564 2349-564. and still phone லைவ்ல இருக்கா தெரியல, ஃபோன் நம்பர் இருக்கா தெரியல. ஸோ ஆசிரியர் உரை கொடுத்துருக்காங்க. வணக்கம். சித்தர்களால் நமக்கு வழங்கப்பட்ட மூலிகைகளின் பயன்களை அடைவதற்கு நாங்கள் சிறப்பான வழிகாட்டியாக இந்நூலை வெளியிட்டிருக்கிறோம். சித்தர்கள் நமக்கு வழங்கிய சித்த வைத்திய மூலிகைகளை நாம் பயன்படுத்துவதன் மூலம் நோய் வராமல் தடுக்க முடியும். நமது மூலிகைகளை சாப்பிடுவதனால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். காலை 9 மணிக்கு முழு உணவு சாப்பிடுங்கள். மதியம் 3 மணிக்கு 3.25 பங்கு அளவு உணவு சாப்பிடுங்கள். இரவு உணவு 3 பழம், அரை மூடி தேங்காய் மட்டும் சாப்பிடுங்கள். உடல் ஆரோக்கியமாக வாழ உணவு முறைகள் சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். மருந்து உண்ணும் முறை: மூலிகைகளை பவுடராக்கி துணியில் வைத்து சலித்து வஸ்திர காயம் 300 ml வரை மிக நைஸ் பவுடராக்கி சாப்பிட வேண்டும். சித்த மருந்துகளை நைஸ் பவுடராக ஆக்கி சாப்பிடும் போது முழு பலன் கிடைக்கிறது. வஸ்திர காயம்: சிறிய பாத்திரத்தில் துணியை கட்டி மூலிகை பவுடரை அதன் மீது வைத்து தேய்த்து மிக நைஸ் பவுடராக சலிக்க வேண்டும். இப்போது எல்லா மருந்து வகைகளும் கடைகளில் பவுடராக கிடைக்கிறது. அந்த மூலிகை பவுடரை வாங்கி துணியில் சலித்து அதன் பின் உபயோகிக்கவும். தேவைக்கு தகுந்தபடி அரை தேக்கரண்டி மூலிகை பவுடரை தேனில் கலந்து சாப்பிடவும் அல்லது மூலிகை சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கவும். நைஸ் பவுடரை மட்டுமே உடம்பு ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே நைஸ் பவுடராக சாப்பிடுங்கள். சலித்த கப்பி பவுடரை மீண்டும் மிக்சியில் போட்டு பவுடராக்கி கொள்ளவும். மீதி உள்ள பவுடரை கஷாயம் செய்து சாப்பிடுங்கள். ஸோ they have given the combinations. இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து
சித்த மருத்துவ குறிப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1 2 3ன்னு ஒரு சின்ன சின்ன இங்கே பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு குறிப்புகள் 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் 1005 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் மெடிசன் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஸ்கூல் டைமில் இருக்கும்போதே இது படிச்சிருக்கேன். வந்து ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் சின்ன சின்ன அந்த இப்போ வந்து அந்த ஹெர்பாரியம்னு போனோம். அங்கே போயிட்டு இந்த பிளான்ட்ஸ் வந்து இந்த பேர் இருக்கு, இல்லை இந்த மருத்துவ குணம் இருக்கு. அதாவது ஒரு செடி பார்த்தீங்கன்னா வந்து அதோட மருத்துவ குணம் இருக்கிறது தெரியும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு வந்துடும். பட் அந்த செடியோட பேர், அதோட சைடு எஃபெக்ட்ஸு, அப்புறம் வந்து அதை எப்படி வந்து பயன்படுத்தலாம். நிறையா பேருக்கு வந்து அது வந்து நீரில் கலந்து பயன்படுத்துறதா, இல்லை எண்ணெயில் கலந்து பயன்படுத்துறதா, இல்லை வந்து பச்சையாகவே சாப்பிட்றதா, வேக வச்சு சாப்பிட்றதா, இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ வந்து சில பல விஷயங்கள் இருக்கு இந்த சித்த மருத்துவத்தில். இப்போ வரிசையாக படிப்படியாக பார்த்துட்டு போகலாம். நிறையா மருந்துகள் இருக்குது. அதில் சில அந்த மூலிகைகள் வந்து அதோட பேர் வந்து அடிக்கடி மறந்து போகுது. அதுவும் இல்லாமல் காமன் நேம், அதாவது பொதுவாக பேச்சுவார்த்தையில் வர்ற பெயர்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மற்ற கொஞ்சம் இந்த தமிழ், தூய தமிழில் இருக்கிறதெல்லாம் வந்து அது கூட வந்து தமிழ் படித்தவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. அது மனப்பாடம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் அதுவே வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எத்தனை பேர் வந்து பிடிஎஸ்ஸு, சித்தா, ஆயுர்வேதா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஓகே, பட் இந்த பிளான்ட்ஸ் வச்சு மருந்துகள் யூஸ் பண்ணுறது கம்மி தான். யூஸ்வலி ஒரு சில மருந்து மாத்திரைகள் இந்த இதில் வரும். மீதி எல்லாமே வந்து மைன்ஸில் இருந்து மைன் பண்ணி எடுத்த இந்த கெமிக்கல்ஸ் தான். அதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம். டைரெக்டாக மெட்டல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லலாம். ஸோ மாம்பழம் வந்து முக்கனியில் முதன்மையானது. இதில் வைட்டமின் ஏ சத்து உள்ளதால் நல்ல கண் ஒளி தருகிறது. இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் சாப்பிடுவதனால் இரத்த அழுத்தம் சீராகும். குழந்தைகளும் சாப்பிடலாம். இரத்த அழுத்த நோய்னா பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், வைட்டமின் ஏ சத்து உள்ளது. ஸோ அடுத்தது வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. தினசரி இரவு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் தொற்று நோய் நம்மை அணுகாது. தொற்று நோய்னா இந்த மாதிரி கொரோனா தொற்று நோய்கள், ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி. அடுத்தது வந்து முகம் வலுவழுப்பாக இருக்க வந்து கசகசாவை எருமை தயிரில் அரைத்து தினந்தோறும் இரவு படுக்க போகும் முன் தடவி வந்தால் முகம் பளபளப்புடன் சுருக்கங்கள் நீங்கி பொலிவு பெறும். ஸோ கசகசா அப்படிங்கிறது ஒரு பாப்பி சீடு மாதிரி அதோட கசகஸ். ஸோ அதோட வெரைட்டி தான். பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக போதை இருக்கும். கசகசா வந்து இப்போ பால்லையோ இல்லை தண்ணியிலையோ அரைச்சி குடிச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு போதை இருக்கும். இது வந்து இந்த பிரியாணிலாம் போடுவாங்க. பிரியாணிலாம் போட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். பிரியாணி சாப்பிட்டோன்னே அப்படியே ஃப்ளாட்டு. ஸோ வந்து சைடில் வந்து சரக்கு வச்சு அடிக்கணும்னு இல்லை. கசகசா வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரு அமிர்தம் விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பீரு, பிராண்டி இதெல்லாம் வந்து விஷம்னா இந்த கசகசா வந்து அமிர்தத்திலே வந்து ஒரு விஷம் அப்படின்னு சொல்லலாம். எருமை தயிர் அப்படின்றது வந்து
எருமை பால்ல இருந்து வர தயிர். ஸோ யூஸ்வலி வந்து இப்போ வந்து மாட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஆனால் இப்போ கேமல் மில்க் அந்த எடுத்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வந்து ஒட்டகப்பால் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒட்டகப்பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இந்த என்ன சொல்கிறது, ஒரு மாட்டுப்பாலோட வந்து ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் எப்பயுமே. இப்போ வந்து இந்த ஒட்டகம் எருமை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பாலோட, ஆனால் எருமை பால் வந்து நல்லா திக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும். மாட்டுப்பால் தான் பெஸ்ட்டு எல்லாத்துக்குமே. பட் இதோட வந்து எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் அதிகமாக வந்து ஒரு மயக்க பொருள், ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அதில் இருக்கும். யூஸ்வலி இந்த எருமைப்பால், ஒட்டகப்பால், ஆட்டுப்பால் வந்து இன்னும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே அதில் அந்த வேதிப்பொருட்கள் இருக்கும். ஸோ முகம் வந்து பளபளப்போட சுருக்கங்கள் நீங்கி அந்த ஸ்கின் டைட்னஸ் வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த கசகசால வந்து அந்த விஷத்தன்மை நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை போக்க பீர்க்கங்காய் வேர் கஷாயம் சாப்பிட்டு வர ரத்த சோகை நீங்கும். பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், ஸோ பீர்க்கங்காய் வந்து இது வந்து சாமக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து நாட்டுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்காய்கள் வந்து இப்போ மோஸ்ட்லி இந்த ஆர்டிஎம்டியில் வந்து கம்யூனிட்டி மெடிசனுக்கு வந்து பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்ப சொன்னாங்க என்ன டயட் சாப்பிடணுன்ட்டு. ஸோ இந்த பீர்க்கங்காயில் வந்து இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த காலிஃப்ளவரு, கேபேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மவுண்டன் ஹை லெவல், இப்போ வந்து ஒரு ஊட்டி அந்த மாதிரி ஏரியாஸில் கிடைக்குது. ஓகேவா? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் வீராணம் தாண்டி வந்து இருக்கிற ஏரியாஸில் இந்த கேபேஜ் போட்டுட்ருந்தாங்க. அப்போ வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க முட்டைகோஸு. ஸோ அங்கே போய் டைரெக்டாக வாங்கலான்னு கூட பார்த்தேன். பட் இது வந்து கொஞ்சம் நோட் பண்ணணும், அவங்க எடுத்ததுக்கப்புறம் அதை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த பூச்சி மருந்தெல்லாம் எடுக்கிறதுக்காக, பூச்சி மருந்தெல்லாம் தெரிச்சிருப்பாங்க, எடுக்கிறதுக்காக ஒரு 4-5 தடவை ரோட்டரில் போட்டு கழுவுவாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மருந்தை ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணோன்னே எடுத்து கொண்டு போய் கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு ஒரு 2-3 நாள் சில் பண்ணுவாங்க. சில் பண்ணால் அதில் இருக்கிற விஷத்தன்மை எல்லாம் போயிடும். ஸோ டைரெக்டாக போய் வாங்குறதுல இது ஒரு நம்மளுக்கு ஒரு பேட் எஃபெக்ட் இருக்குது இதில். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்போ வந்து அங்கே போய் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு 5 rupeesக்கு கொடுப்பாங்க. அதே இங்கே மார்க்கெட்டில் வந்து வாங்கினா ஒரு 10 rupees கொடுப்பாங்க. ஒரு 2 rupees 3 rupees டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ அங்கே ஒரு 8 rupeesக்கு வாங்குறீங்கன்னா ஒரு ஸ்மால் கேபேஜ் ஒரு 8 rupees வாங்குறீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 rupeesக்கு கொடுப்பாங்க. பட் இங்கே வாங்குறது தான் சேஃப். ஒரு 2 rupeesல நம்மளுக்கு என்ன வந்துட போகுது, நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஃபர்டிலைசர்ஸ் அந்த விஷமெல்லாம் உள்ளார போச்சுன்னா நிறையா மலச்சிக்கல், குடல் பிரச்சனைகள், இந்த மாதிரி வயிறு பிரச்சனைகள், வயிற்று உபாதைகள், வாந்தி, வயிற்றால இந்த மாதிரி நிறையா ஏற்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பீர்க்கங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாட்டுக்காய். ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஃபாரின் காய்கள், வெளிநாட்டு காய்கள் அதாவது சொல்லுவாங்க, அது வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, பட்டாணி, இந்த சைனீஸ் உணவுகளுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த காலிஃப்ளவர், கேபேஜ் இதெல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கள் வந்து ஊட்டி பிரதேசத்தில், மலை பிரதேசத்தில் இருக்கிறதுனால நல்லா குளிர்ச்சியான ஒரு இது கிடைக்கிது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனிப்புத்தன்மை சுவையுடையது.
இது வந்து விஷமெல்லாம் அதில் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸு, அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ். இந்த மண்ணில் வந்து இந்த மலையில் இருக்கிற மண்ணில் வந்து எவ்வளோ சத்துக்கள் நிரம்பி இருக்கோ அந்த மண்ணும் அப்புறமேட்டு கங்கை நீர், புனித நீர் எல்லாமே வந்து அதில் தான் வளருது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். பட் இந்த நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா இது அதை விட சத்துக்கள் அதிகம். இப்போ பீர்க்கங்காய், பொடலங்காய், சுரக்காய் எல்லாம் இதுக்கு வந்து காவேரியில் விளைஞ்சாலுமே அதை விட சத்துக்கள் அதிகம்தான். பட் அதே டைமில் அதோட இப்போ இந்த நாட்டுக்காய் அப்படிங்கிறதுனால அதில் ரசாயன மோஸ்ட்லி வந்து இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண மாட்டாங்க, உரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இயற்கை உரத்தில் வளர்றது தான் இந்த காய்கள். இருந்தாலுமே அதோட தன்மை வந்து கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கும். அதாவது சீக்கிரமே வந்து ஒன்று வந்து ரொம்ப சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும், இல்லைன்னா ஜீரணமே ஆகாமல் வயிற்றுலே தங்கிடும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ வயசானவங்க வந்து இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இது வந்து யூஸ்வலி இது வந்து அமாவாசை அந்த மாதிரி வந்து படைப்பாங்க, இறந்தவர்களுக்கு இந்த மாதிரி காயெல்லாம் வச்சு படைப்பாங்க. என்ன சொல்கிறது, ஒரு சில நோய் உள்ளவர்கள் வந்து இதை சாப்பிட்லாம். பட் சில நோய்கள் வந்து இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கர்ப்பிணிகள் சாப்பிட சிறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. தினசரி ஒரு மாம்பழம் சாப்பிட பிறக்கும் குழந்தை ஊட்டச்சத்துடன் இருக்கும். உடல் பலவீனம், கை கால் நடுக்கம், மயக்கம் முதலிய தொல்லைகள் வராது. ஸோ கர்ப்பிணிகள் வந்து தினசரி ஒரு மாம்பழம் சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன சாப்பிடக்கூடாதுன்னா பப்பாளி, அன்னாசி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாம்பழமும் வந்து அது ஒரு வகை சேர்ந்தது தான். மாம்பழம் வந்து கொஞ்சம் நிறைய சூடு ஜாஸ்தி. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்லாம். ஒரு 6 மாதத்துக்குள்ளார வந்து இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்று உபாதைகள் வரும்போது உங்களுக்கு வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ உடல் பலவீனம், கை கால் நடுக்கம், யூஸ்வலி வந்து எபிலெப்சி, இது எக்லாம்சியா அப்படின்ட்டு ஒரு டேர்ம். வந்து உடல் பலவீனம், உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்ட்டுனா பார்க்குறதுக்கு குண்டாகவே இருப்பாங்க, பட் ஆனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இல்லை உடம்பு பார்க்குறதுக்கு ஒல்லியாகவே இருப்பாங்க, பொழுதுனிக்கும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும், ஒரு மனக்கோளாறு அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கை கால் நடுக்கம் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து உதறல் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மயக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்கும்போது மயக்கம் வரும். இல்லை ஏற்றுக்க முடியாத விஷயங்கள், குடும்ப பிரச்சனைகள்லே கூட அப்படி ஆகும். இல்லை சம்டைம்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டாங்க, உடல் சோர்வுனால எல்லாம் சேர்ந்து மயக்கம் வரும். இல்லை வந்து ஒரு புரதச்சத்து நிறைந்த அதிகமான உணவுகள், இப்போ கறி மீன் அந்த மாதிரி சாப்பிட்டு ப்ரெஷர் அதிகமாகி மயக்கம் வரும். ஸோ அடுத்தது வந்து குழந்தைங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. கொய்யாப்பழம் சாப்பிட கொடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிடுவதால் உடல் வளர்ச்சியும் எலும்புகள் பலமும் பெறுகின்றது. வயிற்றில் புண் இருந்தால் குணப்படுத்தும் ஆற்றல் உடையது. ஸோ கொய்யாப்பழம் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ கொய்யாப்பழம் வந்து நிறையா அந்த மரங்கள் வச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயே கல்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நிறையா வாட்டர், உரம் எல்லாம் தேவைப்படும் போல இருக்குது. அந்த கொய்யா வந்து அந்த இனிப்பு கொண்டு வர்றதுக்கு. நார்மலாக வந்து அந்த கொய்யா வந்து அவ்வளோ இனிப்பு இருக்காது. பட் இப்போ வர்ற கொய்யாலாம் வந்து இந்த ஃபாரின் வெரைட்டி மாதிரி வருது. இப்போ நடுவில் அந்த முன்னே இருக்கிற கொய்யாலாம் நடுவில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ நடுவில் அந்த பிங்க் கலர் மாதிரி கலந்து ஒரு ஐஸ்கிரீம், ஒரு கேக் மாதிரி வருது. லைக் கிலோவே இப்போ 40 ரூபாய்க்கு அப்போ விற்றுட்டு இருந்தாங்க, இப்போ 50 rupees இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து அந்த காய்கறிகள் விலை வந்து இப்போ 100 ரூபான்னு இருக்குது. இது வந்து முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே.
இது வந்து ஜனங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்ககிட்ட வந்து பணம் எவ்வளோ இருக்கோ கையிருப்பு வச்சிருங்க. சும்மா முதலீட்டாளர்கள் மாதிரி வந்து பணத்தை செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா முதலீட்டாளர்கிட்ட பணம் வந்து சேமிக்க கொடுத்துட்டு அவங்க கிட்ட பொருள் வாங்கிக்கோங்க. அப்புறமேட்டு சேமிப்பு வட்டியோட பணம் திருப்பி வாங்கிக்கோங்க. ஸோ வந்து பணத்தை வந்து எப்பயுமே கையில் வச்சுருங்க. ஸோ இது வந்து ஒரு பாதுகாப்புக்காக தான். உங்களுக்கு வந்து எது தேவைப்பட்டாலுமே வந்து டக்குன்னு அதுக்கு அந்த பொருள் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. எதுக்குமே வந்து காத்திருக்கிற நிலை வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ உடல் வளர்ச்சி, எலும்புகள் பலமும் பெறுகின்றன. உடல் வந்து வளர்ச்சி, அதாவது ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே வளர்ச்சி, எலும்புகள் வந்து பலம் பெற்றது. இப்போ எலும்புகள் வீக்காக இருந்தால் கூட உடலில் வந்து கெட்ட சதை, நீர் கோர்த்துக்கும். இந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ மெயின் ஒரு உடலுக்கு வந்து வாழ்வாதாரமே வந்து ஒரு எலும்புகள் தான். அந்த எலும்புகள் வந்து பலம் இல்லாமல் இருந்ததுன்னா மற்ற எல்லா நோய்களும் தானாக வந்துடும். அது வந்து அந்த எலும்புகள் வந்து முதல்ல கூடுற வரைக்குமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வயிற்றுல கரு உருவாகி அது பெரிய குழந்தையாகி வெளியே வர வரைக்கும் எவ்வளோ பாதுகாப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எலும்புக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கணும். வயிற்றில் புண் இருந்தால் குணப்படுத்தும் ஆற்றல் உடையது. ஸோ வயிற்று புண்ணுன்னா அல்சர், அது வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த கொய்யாப்பழத்தை நல்லா பழுக்க வச்சு சாப்பிடணும். காய் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்சர் அதிகமாக தான் இருக்கும். அந்த காயில் வந்து இந்த பால் இருக்குது, இந்த அதிகமாக இந்த விஷத்தன்மையுடைய பால் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது. இல்லை உங்களுக்கு வந்து அல்சருக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்ட்டுனா கொய்யாப்பழத்தை என்ன பண்ணுங்க, ஒரு ஆவியில் கட் பண்ணி ஆவியில் போட்டு வேக வச்சு, ஒரு இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு, காயவே அப்படியே வேக வச்சு அப்படியே சாப்பிடுங்க. பச்சையாக காயை சாப்பிடாதீங்க, அது நேரடியாக போய் ஸ்டமக்கில் இருக்க ஆசிடை பாதிக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடல் சக்தி பெற இரவு உணவாக வாழைப்பழம், தேங்காய் ஒரு முடி சாப்பிட்டு வர உடல் சக்தி பெறும். ஸோ நைட்டு வந்து வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஸோ வாழைப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தேன் வாழை, இன்னும் லைக் பச்சை வாழை ஒன்று இருக்குது பச்சை கலரில், அப்புறம் வந்து சிவப்பு வாழைப்பழம், அப்புறம் ரஸ்தாளி, மொந்த வாழைப்பழம், அப்புறமேட்டு குண்டா ஒரு பழம் இருக்கும். அந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ தேன் வாழை பார்த்திங்கன்னா வந்து இந்த கருவுற்று இருக்கிறவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். தேன் வாழை வந்து ஃபுல் ப்ரோட்டீன் அண்டு ஃபேட்டு கூட, லைக் அது சாப்பிட்டீங்க, அதில் ஃபேட் இருக்காது, அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஃபேட் உற்பத்தி ஆகும். ஸோ வந்து தேன் வாழை வந்து சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக ஜீரணம் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு குண்டா ஒரு பழம் இருக்கும் இந்த வாழைப்பழத்துலேயே, இப்போ ஒரு ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். இந்த பச்சை வாழையிலே வந்து மஞ்சள் கலர் நீட்டமாக பெரிய வாழைப்பழம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் டெய்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சிவப்பு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் வந்து அதுவும் இந்த தேன் வாழை மாதிரி வயசானவங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். இல்லைன்னா கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி குழந்தைகள் வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் வந்து கம்மியாக விற்கிது, ஒரு பழம் 10 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிதோ அந்த அளவுக்கு அதோட சக்தி, அதோட கான்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து இப்போ மணி ஹேஸ் நோ வேல்யூ, பணத்துக்கு வந்து வேல்யூ கிடையாது. அதில் இந்த தரம்,
அந்த பொருளில் இந்த பழத்தில் வந்து என்ன தரம் இருக்கோ அதோட வேல்யூ தான் அந்த மணியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நிறையா பேர் வந்து படிக்காதவங்க இருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ அவங்களுக்காகவே எடுத்த ஒரு முயற்சின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பழம் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு உழைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு உண்டான பழத்தை வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து தேங்காய் ஒரு மூடி. தேங்காய் வந்து சாதாரணமாக கிடைக்கிறது தான். ரொம்ப காஸ்ட்லியான தேங்காய் ஐட்டம் தான் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. முன்னெல்லாம் 5 ரூபாய்க்கே கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 20 ருபீஸ் வந்து விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் அப்படின்னு சொன்னால். ஸோ இப்போ வந்து தேங்காய்னா வந்து நார்மலாக எல்லா ஜனங்களுக்குமே இருக்கிற அந்த பெட்டியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஒரு நார்மல் தேங்காய் மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 ரூபாயில் எடுத்துட்டிங்கன்னா இந்த தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சத்துக்கள், அப்புறமேட்டு அதோட ஒரு மெடிசினல் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். அதனால தான் விலை அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு போர் அடிச்சிருச்சு, மாத்திரை வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் உணவு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது தான், ப்ரெஷர் அதிகமாகனு சொல்லுவாங்க. பட் நார்மலாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த தேங்காயை வந்து சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட முடியாதவங்க சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்லாம். அடுத்து வந்து வெட்டுக்காயம் குணமாக வந்து நாயுருவி இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து வெட்டுக்காயத்தின் மீது பூசி வர விரைவில் ஆறிவிடும். ஸோ நாயுருவி அப்படின்ட்டு ஒரு இலை இருக்கு. அது வந்து மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வெட்டுக்காயத்தில் மேலே பூசிட்டு வந்தால் விரைவில் ஆறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டுக்காயம்னா வந்து யூஸ்வலி இந்த மண்ணில் வந்து வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டுக்காயம் வரும், வெடிப்பு மாதிரி வெட்டுக்காயம் வரும். இந்த மண் புழுக்கள்னால வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நார்மல் இன்னொரு வெட்டுக்காயம் என்னன்னா, ஏதாவது இந்த கத்தி, இந்த அருவாள் அந்த மாதிரி சாமான்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது வெட்டுப்பட்டு அந்த மாதிரி காயங்கள் ரெண்டுக்குமே இது வந்து கேட்கும். ஸோ அடுத்தது வந்து சுகப்பிரசவம். அப்புறம் மஞ்சளோட விளைச்சல். மஞ்சள் வந்து இப்போ வந்து ஒரு 50 கிராம்ஸ் பேக்கெட்டுன்னு நினைக்கிறேன், 20 ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க விலை. 50 கிராம்ஸா 100 கிராம்ஸா தெரியல. ஸோ லைக் ஆனால் மொத்த கொள்முதல் விலை வந்து மஞ்சள் கம்மி தான். இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மஞ்சளோட விலை இந்த அரைச்சி கொடுக்குற மஞ்சளோட இந்த கொள்முதல் விலை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ 1 கிலோ மஞ்சள் வந்து ஒரு கிலோ மஞ்சளை வந்து காய வச்சு அரைச்சிங்க அப்படின்ட்டுனா ஒரு 1/2 கிலோ மஞ்சத்தூள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1/2 கிலோ மஞ்சத்தூள் வந்து எவ்வளோக்கு விற்பீங்க? 100 கிராம் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மஞ்சள் வந்து 100 ரூபாய்க்கு விற்பீங்க. ஸோ 100 ரூபா 150 ரூபா கூட வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 1 கிலோ மஞ்சள் வந்து 100 ரூபாயா விலை வச்சுக்கலாம். 100 ரூபா மேக்ஸிமம் ஒரு 80 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து
ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க விவசாயிகள். வாங்குறவங்க 50 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட இருந்து. ஸோ 50லேருந்து ஒரு 80 ரூபாய் ஏற்றிடலாம். ஏன்னா வந்து மஞ்சள் வந்து ரொம்ப மெடிசினல் ப்ராப்பர்ட்டி அதிகம். ஏன் இப்படின்ட்டுனா, இப்போ வந்து தஞ்சாவூர் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து டெல்டா ஏரியாவில் வந்து மஞ்சள் நிறையா போடுவாங்க, நிறையா மஞ்சள் கிடைக்கும். அதனால இவ்வளோ நாளாக மஞ்சள் விலை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பட் வந்து இனிமேட்டு வந்து கொஞ்சம் ஏற்றிடலாம். ஏன்னா இப்போ நிறையா மற்ற பயிர்கள் வந்து நிறையா வந்துருச்சு. முக்கியமாக அரிசி, கோதுமை வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து மஞ்சள் வந்து அவ்வளோவா போட முடியாது. முக்கியமாக ஒரு சில ஒரு 10 ஏக்கரா மட்டும்தான் போட முடியும். ஸோ 1 ஏக்கராலேருந்து 10 ஏக்கரா வரைக்கும் தான் போட முடியும். அதனால இப்போ விலை வந்து கொஞ்சம் ஏற்றிடலாம். ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஏற்றிடலாம். ஏன்னா இப்போ விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபம் வர்ற மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சுகப்பிரசவம் ஆக ஆப்பிள் பழம், தேன், ரோஜா இதழ், குங்குமப்பூ, ஏலக்காய் ஆகியவற்றை சேர்த்து 1 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆரோக்கியமான பிரசவம் ஏற்படும். ஸோ ஆப்பிள் பழம் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதாவது நோய் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி. அப்புறம் தேன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுலையுமே கொஞ்சம் இது என்ன சொல்கிறது, இப்போ தேன் வந்து மலை கல்டிவேஷன் இருக்கு. இப்போ ஏற்காடு வந்து எல்லாம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போகிறது வந்து நடந்து தான் போய் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு. அண்டு தேன் கல்டிவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிறையா பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து இளைஞர்கள் அவ்வளோவா முன் வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. வயசானவங்க தான், அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ காலேஜ் முடித்தவங்க, இப்போ புதுசாக தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தேன் கல்டிவேஷன். வந்து அந்த மாதிரி ஒன்று நீங்கள் வந்து இந்த உட்டன் போர்ட்ஸு, இந்த பிளான்ட்ஸு எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு மாதிரி பீ ஹைவ் அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு இப்போ இந்த மரங்கள், அப்புறமேட்டு இயற்கையான சூழலில் வந்து தேன் கல்டிவேஷன் பண்ணணும். எனக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் தரமான தேன் வேணும், எனக்கு ப்ராஃபிட் நிறையா வேணும் அப்படின்ட்டுனா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நிலம் வேணுமோ சூஸ் பண்ணி அந்த ஃபார்மர்கிட்ட போயிட்டு அந்த இது எங்களுக்கு இந்த மாதிரி தேன் கல்டிவேட் பண்ணோம், உங்களோட இடம் கொஞ்சம் வேணும், உங்கள் மரத்தில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இது யூஸ் பண்ணிக்கிறோம், உங்கள் இந்த குத்தகைக்கு எடுக்கிறது, வாடகைக்கு எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் வந்து நீங்கள் லீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ்வலி ஒரு சில மரங்களில் தான் இந்த மாதிரி கல்டிவேட் பண்ண முடியும், இந்த தேன் கூடெல்லாம். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த தேன்லேயே வந்து தரம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில தேன் வந்து இந்த மலை தேன் இல்லாமல் நாட்டு தேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை பாகு மாதிரி இருக்கும். சீக்கிரம் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இந்த மலை தேன்லாம் சீக்கிரம் கிறிஸ்டலைஸ் ஆகாது, நல்லா ஒரு திக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ நாட்டு தேன்லாம் ஒரு எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இப்போ தேனோட விலை பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, கம்மி தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு காந்தி ஆசிரமம் தான் வந்து மொத்த கொள்ளையை எடுத்துட்டு இருக்காங்க. ஐ மீன் மொத்த கொள்முதல் அவங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தேன் வந்து 150, 200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இப்போ 1 லிட்டர் தேன் வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் வரைக்குமே விற்கிறாங்க. டாபர்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ டாபர் வந்து எப்பயுமே வந்து ஸோ வந்து என்னோட கம்பெனி டாபர், ஸோ ஹிமாலயன் கம்பெனி. அது வந்து லைக் மலை தேன் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து எங்கள் பாட்டியோட ஃபார்ம் நான் அன்னைக்கு போய் காமிச்சேன்ல, வியட்நாமில் இருக்குது. ஸோ வியட்நாமும் அப்புறம் ஸ்ரீலங்காலேயும் ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே வந்து மலை தேன் தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நாட்டு தேன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நாட்டு தேன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராண்ட் கேனியானில் அந்த சைடு வந்து கிடைக்கும். ஒகேனக்கல் அந்த மாதிரி ஏரியாஸில் கிடைக்கும். நாட்டு தேன் வந்து யூஸ்வலாக கவர்மெண்ட் அவங்களே பண்ணுறாங்க. ஸோ ஒரு மலை தேன் வந்து இப்போ விலை அதிகரிக்கலான்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து 1 லிட்டர் வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸு. ஸோ வந்து அந்த கொள்முதல் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நாட்டு தேன் 300 ரூபாய்க்கு நிர்ணயிக்கலாம். ஸோ லைக் இப்போ விலைகள் வந்து யார் நிர்ணயிக்கிறான்னு தெரியல. ஓகே, பன்னீர்செல்வம் அவங்க லைக் நோட் பண்ணிக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அண்ட் பன்னீர்செல்வம். ஸோ எந்த மாதிரி விலை நிர்ணயிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு யூஸ்வலி பன்னீர்செல்வம் தான் எல்லாமே எழுதுவார், எவ்வளோ விலைக்கு விற்கிறது என்னன்ட்டு. ஸோ 2 பேருமே நோட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு தோணுதோ அப்போ இதை வந்து ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் என் அளவுக்கு வெளியில் அவ்வளோவா போகிறதில்ல. ஸோ லைக் அண்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு தேன் வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸு 300 விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த கொள்முதல் விலை ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ்க்கு நிர்ணயிச்சுக்கலாம். ஸோ 150லேருந்து 200 போட்டுக்கோங்க. ஸோ லைக் ரொம்ப சுத்தமான தேன்னா 150 ரீட்டைல் ப்ரைஸ் போட்டுக்கோங்க. ஸோ தேன் அதோட இது முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனோம்னா இந்த தேனோட அந்த கூடு இருக்குது இல்லைங்களா, அதோட தேன் விற்பனை பண்ணுறாங்க. ஸோ இது என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. பட் அந்த முட்டைகள் இதெல்லாம் வந்து தேனி முட்டைகள் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வந்து இந்த நான்வெஜ் மார்க்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன் மார்க்கெட்டில், ஏன்னா எக்ஸு. ஸோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அரிய வகை தான் கிடைக்குது. பட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ இது வந்து உணவுப் பொருட்களில் ஆட் பண்ணலாமா வேணாமா. ஏன்னா இது வந்து ஒரு மலைவாழ் மக்களுக்கு நம்ம பண்ணுற உதவி. நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அன்னாசி பழம், அப்புறம் இந்த பலாப்பழம் வந்து ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க விற்கிறதுக்கு. ஸோ நல்ல தரமான பலாசொலையெல்லாம் வந்து 40 ரூபாய் 50 ரூபான்ட்டு ஒரு 10-20 சொலை விற்கிறாங்க. அதோட டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு, நானும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பலாசொலை ஆல்ரெடி பர்மிஷனில் இருக்குது. இந்த பீ ஹைவ் என்னான்ட்டு கொஞ்சம் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் அந்த பிளேட்ஸ் எல்லாம்
கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதனால கொஞ்சம் இது பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறது, இந்த தேனை வந்து நம்ம கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணணும். அதுக்கு எந்த வழியில் பண்ணுறதுன்ட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம். நம்ம என்ன தான் வந்து பாப்புலரைஸ் பண்ணாலும் மலைவாழ் மக்களுக்கு வந்து பொழுதுனிக்கும் எல்லா டைம்லையுமே உதவி தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் இப்போ சிட்டிக்கு வருவாங்க. ஸோ இப்போ இந்த கொரோனாவில் இந்த லாக்டவுனில் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ தவிக்கிறீங்களோ அவங்க அங்கேயே இருந்து அவங்களுக்கு அதோட பழக்கமே ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து தவிப்பே கிடையாது. அவங்கள ஜாலியாக இருக்க சொன்னீங்கன்னா இருந்துருவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை புறாவுமே அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களோட உதவி நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து மருந்துகள் மற்றும் இதர பொருட்கள், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு மைனிங் பண்ணி ஒரு கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம ஃபார்மசி மாத்திரைகள்லாம் தயாரிக்கிறோம். பட் அவங்க வந்து பச்சை இலையில இமிடியட்டாக மேஜிக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா இதழ். ஸோ முக்கியமாக நான் சொல்ல விரும்பினது, ஸோ இந்த ஒரு ஆப்பிள் அப்படின்ட்டு இருக்குன்னா அதை எந்த அளவுக்கு மறைப்பீங்களோ அந்த அளவுக்கு மறைச்சி வச்சுருக்கீங்க. ஸோ ரோஜா இதழ், ரோஜா பூக்கள் வந்து ஒரு பன்னீர் வாசனை அடிக்குது. ஸோ இந்த மாதிரி பூக்கள் வந்து தான் பூக்கள்லேருந்து தான் ஆப்பிள் வருது அப்படின்ட்டு இங்கிலாண்டில் கூட அந்த கிளாசிஃபிகேஷன் இல்லை, இன்னும் பர்மிஷன் வாங்கலை. ஸோ ஃபஸ்ட்டு டைமு நான் வந்து ஏரியாஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு வந்து ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்பிள்ஸு, ஆக்சுவலாக ஆரஞ்சஸ்லாம் பார்த்துட்டேன், ஆப்பிள்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து இந்த மல்லசமுத்திரம் போயிட்டு இன்டீரியர் ஒரு பிளேஸ் இருக்குது, லைக் மோரிபாளையம் பக்கத்தில் இந்த கொஞ்சம் அந்த ராமாபுரம் லேக்கு முன்னாடி இந்த கூத்தாண்டவர் கோயில் அந்த சைட்லாம் இன்டீரியர் போக போக அந்த பொன்னியாறு பக்கத்தில் வந்து அந்த ஆப்பிள் ஃபீல்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ என்னடா இவங்க கூரையெல்லாம் கட்டி, ஆனால் இது மாதிரி நிறையா பார்த்துருக்கேன், ஏற்கனவே பார்த்துருக்கேன், என்னடா இந்த கூரையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கூரை மாதிரி லைக் அந்த இந்த ஸ்ட்ரா எல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க, செடிக்கு எல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. அங்கே தான் கட்டியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தேன். நிறையா டைம் அந்த வெறும் அந்த கூரை மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்புறம் தான் பார்த்தேன், ஓ இது வந்து ஆப்பிள் செடி மாதிரியே இருக்குது, அந்த லீவ்ஸ் எல்லாம் இலையெல்லாம் அப்படியே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான். ஸோ சுற்றியும் பார்த்தேன், ஒரு மரத்தையும் காணோம். ஜஸ்ட் அந்த பிளான்ட் தான் அப்படியே இது கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொடி வந்து அப்படியே இது செடி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக கொடியில் தான் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த செடி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அந்த மிக்சிங் எல்லாம் பண்ணி ஹைப்ரிட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து வேப்ப மரம் தான் இருந்துச்சு, வேறு எங்கேயுமே இது கிடையாது. அப்புறம் அந்த குட்டி குட்டியாக இந்த காஃபி பிளான்டேஷன்ஸ் இருந்தது, சின்ன சின்ன க்ரீன் காஃபின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டீ கிடையாது, க்ரீன் காஃபி. ஆனால் அந்த மாதிரி பிராண்டு வந்ததே இல்லை. ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ரௌன் கேப்புச்சினோ காஃபி வந்து இங்கே இருக்குது. ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்திருந்தேன், வீடியோவில் கூட பார்த்துருந்தேன் அந்த லான்ச் பிளேஸில். ஸோ இந்த க்ரீன் காஃபி வேறு ஒன்று இருக்குது. ஸோ என்ன பிராண்டுன்னு தெரில, நான் இன்னும் குடிச்சதே இல்லை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனோன்னா அங்கே போயிட்டு, ஏன்னா அங்கே வந்து உள்ளார போயிட்டோம்னா உள்ளாரையே ஒரு 10 கிலோமீட்ரு சும்மாவே ஃப்ரீ ஏர்லே ஃப்ரீ ஸ்பேஸ்லேயே சுற்றலாம், எங்கே இருக்கீங்கன்னு தெரியாதாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது. ஏன்னா இந்த மிசிசிப்பி ரிவர், நைல் ரிவர் பாஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே, மூவிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் வேப்ப மரம். ஸோ அந்த ரோஜா இதழ் அங்கே வந்து அங்கே தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து பிளான்ட்ஸ் வந்து
இந்த ரோஜா பூ நிறையா பூத்து கட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து மரமாக வளர வைப்பாங்க. ஸோ நிறையா ரோஜா கல்டிவேஷன் அங்கே தான் நடக்கும். ஸோ இந்த அலெக்சாண்ட்ரா ஃபார்ம்ஸு, பார்ஃபம் ஃப்ளார் கம்பெனி, இந்த ஃப்ரெஞ்சு பர்ஃப்யூமு எல்லாமே அங்கே தான். ஸோ இந்த ரோஜா இதெல்லாம் அங்கே தான் கிடைக்கும், ட்ரை லீவ்ஸு. இதனால அந்த பிரியாணிஸ்லாம் போடுறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த பிரியாணியில் போடுறாங்க ரோஜா இதழ், கடல் பாசி எல்லாம் போடுறாங்க. ஸோ இது வந்து அந்த குல்கந்து அப்படின்ட்டு இந்த தேன் கலந்து செய்வாங்க. ஸோ அது வந்து ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கலாம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு. லைக் வந்து நார்மல் லேபர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த குல்கந்து சாப்பிட்டு வரலாம். ஒரு 6 monthsக்கு மேலே, 6 monthsக்குள்ளார நீங்கள் ரோஜா இதழ் சாப்பிட்டீங்கன்னா சூடு சேராது, உடம்புக்கு சேராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குங்குமப்பூ போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குல்கந்துனா இந்த கல்கண்டு, இந்த பேரிச்சம்பழம், ரோஜா இதழ், தேன், அப்புறம் நெய், என்னென்னமோ அந்த காஸ்ட்லி ஐட்டம் எல்லாம் கலந்து இருக்கும் ஒரு டப்பாவில். ஸோ அது வந்து ஒரு நாட்டு மருந்து. ஆக்சுவலாக அது ஆயுர்வேதான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரோஜா இதழ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஆப்பிள், அது வந்து நம்ம விலையெல்லாம் வைக்க தேவையில்ல. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் அவங்களே நீட்டாக பண்ணுறாங்க. அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதில்ல. இப்போ 1 கிலோ ஆப்பிள் வந்து 80 ரூபாய்க்கு விற்கிது, 100 ரூபா வரைக்கும் விற்கிது, 150 ரூபாய்க்கு கூட சம்டைம்ஸ் அந்த காஸ்ட்லி ஆப்பிள்ஸ்லாம் விற்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாரின் ஆப்பிள்ஸ்லாம் வேணால் ரேட்டு 100க்கு போட்டுக்கோங்க. லைக் இந்த மாதிரி இந்த ரெட் ஆப்பிள்ஸ் வருது இல்லையா, அந்த மெழுகு போட்டு இந்த சிம்லா ஆப்பிள்ஸ், காஷ்மீர் ஆப்பிள்ஸ் வருது இல்லையா. ஸோ லைக் ஐஸ் மாதிரியே சம்டைம்ஸ் வரும். ஸோ அது வந்து இப்போ காஷ்மீர் ஆப்பிள்ஸ் வந்து 50 rupees போட்டுக்கோங்க ஹோல்சேல் ரேட்டு. ஆனால் இப்போ ஸ்டாக் வரதில்லைன்னு நினைக்கிறேன். காஷ்மீர் ஆப்பிள் வந்து ஸ்லோலி அந்த டீஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, எக்ஸ்டென்ஷனுக்கே போயிட மாட்டேங்குது. ஏன் காஷ்மீரில் என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலாக ஜம்மு வந்து நியராக இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த வீரபாண்டி ஏரியாலாம் வந்து நியராக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இங்கே இப்போ வந்து நான் வலசியூர் 1 day போனேன்னா நெக்ஸ்ட் டே நான் வந்து வீரபாண்டி போயிட்டு வந்துடுவேன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு கோ. பட் ஆனால் காஷ்மீர் பிஹைண்ட் நான் சொன்ன இப்போ ஏரியா, இந்த மலசமுத்திரம் ஏரியா வெரி ஃபாராகவும் இருக்குது, இன்டீரியராகவும் நீங்கள் ஒரு 10 kilometers வந்து ரவுண்ட் அடிக்கணும். ஸோ ஈவன் தோ ஒரு 5 kilometers பக்கமாக உங்களுக்கு அந்த ஆர்பிட் வந்துடுது. ஃப்ரீயாக நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் டீசல் இல்லாமல் போயிட்டு வந்துடலாம். அந்த செலவெல்லாம் கம்மி தான். பட் நீங்கள் வந்து இன்டீரியராக போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செலவு வந்து இது பண்ணிடுது, ஈக்குவலைஸ் பண்ணிடுது. ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இன்டீரியராக வந்து அந்த போர்ட் ஓப்பன் பண்ணல, இன்னும் அந்த சீ போர்ட் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அது வந்து ஏன்னா அங்கே வந்து இப்போ வாட்டர் விடல, ஏன்னா கல்டிவேஷனில் இருக்குது. இப்போ ஆப்பிள் வந்து நிறையா வாட்டர் இருந்துச்சுன்னா அழுகி போயிடும். ஸோ அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ வாட்டர் எல்லாமே போர்ட் பிளேரில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் நான் நெக்ஸ்ட்டு லைக் ஒன்றும் இல்லை, காஷ்மீர் வந்து இங்கேருந்து நேராக மலசமுத்திரம் போய் தான் போக முடியும்ட்டுலாம் இல்லை. இங்கேருந்து வலசியூர் போயும் நான் காஷ்மீர் போகலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஆல் 4 directions வந்து நான் காஷ்மீர் போகலாம். ஸோ இட்ஸ் மை விஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட் திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. ஸோ ஆல்ரெடி ஒரு 50 minutes ஆயிடுச்சு. குங்குமப்பூ பற்றி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த குங்குமப்பூ பார்த்திங்கன்னா இந்த புதுப்பாளையம் ஏரி அங்கே வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த ஆகாய தாமரை, அந்த வயலட் கலர் குங்குமப்பூ. ஸோ வயலட் கலர் குங்குமப்பூ வந்து
ஆக்சுவலாக ரேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆகாய தாமரை எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க குங்குமப்பூ கல்டிவேஷனுக்கு. அதர் இன்னொன்று வந்து இந்த பாறைக்காடு அப்படின்ட்டு இந்த செட்டிச்சிபாளையம் மலைசமுத்திரம் ஏரியாவில் செட்டிச்சிபாளையம் ஏரி பக்கத்தில் இந்த காளிப்பட்டி ரோடு இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து உள்ளார போகணும். ஸோ அங்கே வந்து இந்த குங்குமப்பூ கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மோஸ்ட்டாக வந்து தேவை பார்த்திங்கன்னா இந்த விவசாய நிலம் அதான் தேவை. ஒன்று விவசாய நிலம் இல்லைன்னா ஏரி. ஸோ இந்த பிங்க் கலர் குங்குமப்பூலாம் வந்து விவசாய நிலத்தில் தயார் பண்ணுறாங்க. இருக்கிறதுல அதான் காஸ்ட்லி. வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் போகுது குங்குமப்பூ. ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 கிராம் குங்குமப்பூ வந்து 100 ரூபாய் அப்படின்ட்டு விற்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த விவசாய நிலத்தில் இருக்கிறது தான். ஸோ இந்த ஏரியில் இருக்கிற குங்குமப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா நம்மளுக்கு கிடைக்குது, கல்டிவேஷன் கம்மி தான். ஸோ குங்குமப்பூ பார்த்திங்கன்னா ஒரு வயாக்ரா அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ வந்து ஒரு நீடல் லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல் இருக்கும். ஸோ என்ன கெமிக்கல் அதில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டேட் பண்ணணும். ஸோ லைக் அதோட காம்போசிஷன் என்ன இருக்குது, ஸோ எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. யூஸ்வலாக வந்து மாசமாக இருக்கவங்களுக்கு பாலில் கலந்து கொடுத்தா குழந்தை வந்து சிவப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நிறையா விஷயங்கள் இருக்குது குங்குமப்பூவில். ஸோ லைக் யூஸ்வலாக இந்த ஹிமாலயாவில் இந்த வயாக்ரா அப்படின்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு பிளான்ட்டு. ஸோ அது வருஷத்துக்கு ஒரு தடவை என்னமோ தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து சின்ன சின்ன இந்த இது மாதிரி இருக்கு, இந்த பூ மாதிரி இருக்கு. இந்த வயாக்ரா ஒரு கொம்பு மாதிரி சின்ன சின்ன கொம்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த குங்குமப்பூ. ஸோ இப்போ அதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூட்டை கணக்கு வந்து இனிமேட்டு வேணாம், கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. மூட்டைன்னா அந்த மொத்த ஏரியா கொள்முதல், அப்புறம் வந்து அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணுறது, அந்த லேண்டை இவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூட்டையை வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த லேண்டை இவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நிலத்தில் வேறு ஏதாவது கல்டிவேட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஃபர்டைல் லேண்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலி குங்குமப்பூவுக்கு அவ்வளோ உரம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அந்த நிலத்தில் இருக்கிற அந்த பாசி அந்த மாதிரி இதுதான் வந்து அதில் தான் வளருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கரெக்டு தான், பட் 50 கிராம் குங்குமப்பூ 100 ரூபாய், ஒரு 10 கிராம் குங்குமப்பூ 100 ரூபாய் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஒரு அதே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 கிராம், ஒரு 25, முடிஞ்சால் ஒரு 30 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு 100 கிராம் குங்குமப்பூ வந்து எவ்வளோக்கு விற்கலாம், ஒரு 500 ரூபாய் இல்லைன்னா ஒரு 400 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் குங்குமப்பூ 400 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 1 கிலோ குங்குமப்பூ வந்து 4000 ரூபாய் ஆகும். ஸோ 1 கிலோ குங்குமப்பூ வரும்போது 3000 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க.
குங்குமப்பூக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 கிராம் குங்குமப்பூ 100 ரூபாங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி. மேபி இந்த காஸ்ட்லி வெரைட்டி ரொம்ப பவர்ஃபுல் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சு விற்றுக்கலாம். பட் நார்மல் ரேட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த குங்குமப்பூ அந்த த்ரெட்டோட அந்த மொத்தம், இந்த கம்பி மொத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த ரேர் வெரைட்டி, இந்த வயாகிரா வெரைட்டி வந்து நீங்கள் அது எப்பயுமே வந்து ரொம்ப தின்னாக தான் கிடைக்கும். பட் நார்மல் வந்து அந்த த்ரெட்டோட திக்னஸ் வந்து அதிகமாக பார்த்துக்கோங்க, லென்த்தும் அதிகமாக பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய், ஏலகிரி மவுண்டன். ஸோ இந்த குமரகிரி மவுண்டன்ஸில் இருக்குது ஏலக்காய். பட் வந்து நல்ல ரிச் மவுண்டன் தான், எந்த இதுவுமே கிடையாது, கம்ப்ளைண்ட்டுமே எங்கேயுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இது வந்து சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ சொல்லப்போனால் இருக்கிறதுலே வந்து சம்பத்தான மலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஏலகிரி மலை தான் சொல்லலாம். அப்புறமேட்டு அது மட்டும் இல்லை, இந்த ஏலக்காய் மட்டும் இல்லை, அந்த பக்கத்தில் இந்த இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணாதீங்க. இந்த பெருசாக அந்த ஒட்டகத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கான இடமே கிடையாது. சரி, இந்த முட்டைங்கள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, முட்டையாக இருக்குது, அது கூட ஓகே, அது ஒன்றும் பண்ணாது நம்மளை. ஆனால் அந்த ஒட்டகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்திங்கன்னா ஈஸியாக ஏலக்காய் சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு அது போட்ட முதலே எடுக்க முடியாது, டேமேஜ் ஆகிடும் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வராங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களே வந்து இந்த ட்ரஸ்ட் வச்சு தான் வந்து எல்லாம் அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளிடாதீங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக எடுத்துடுங்க. லைக் 2 மவுண்டன் கனெக்ட் பண்ணியிருந்தா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதே மலையிலே வந்து நீங்கள் அந்த கறி கோழி வளர்ப்பு அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏலக்காயெல்லாம் நாசமாக போயிடும். ஸோ ஏலக்காய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஏதோ ஒரு 20 ரூபாய்க்கு வந்து ஒரு 10 ஏலக்காய் தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிலோ எவ்வளோன்னு தெரியல. ஏலக்காய் வந்து யூனிட் கணக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 50 கிராம் ஏலக்காய் 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து 50 ரூபாய் பக்கமாக இருக்கும். ஸோ 1 கிலோ ஏலக்காய் வந்து 500 ரூபாய் இருக்கும். ஸோ 1 கிலோ ஏலக்காய் வந்து ஒரு 600 ரூபாய்க்கு மொத்த கொள்வது ஹோல்சேல் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் விலை ஏற்றலாம் ஏலக்காயில். ஏன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் வீணாக கொடுத்துட முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஏலகிரி மலை வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே எங்கள் தாத்தா வாங்கி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே அங்கே போன ஞாபகம் நிறையா இருக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுவும் இல்லாமல் அப்படியே வந்துச்சுன்னா இது வந்து அப்படியே கவர்மெண்ட் இதில் வந்துடும். ஸோ இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான், இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் விலைக்கே விற்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக பொங்கல் வைக்க போகிற இடம்னு நினைக்கிறேன் அது. ஸோ
இப்போ 1 கிலோ ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஸோ 50 கிராம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஸோ 1 கிலோ ஏலக்காய் வந்து 600 to 1000 வச்சுக்கோங்க ரேட்டு. போகலாம் 1000 ரூபாய் வரைக்கும், மேக்ஸிமம் எம்ஆர்பி வந்து 1000 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கோங்க. இருந்தாலும் செக் பண்ணணும் எவ்வளோ இருக்குன்ட்டு செக் பண்ணணும். ஸோ ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்.